பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமென். மனிதன் வாழ்க்கையில தவறி விடாத மனுஷன் யாருமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல, ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம நிச்சயமா தவறி இருப்போம். நம்ம தோத்து போயிருப்போம். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த இடத்துலயே நம்ம இருக்கக்கூடாது. விழுந்துட்டோமே, இப்படி விழுந்துட்டோமே சொல்லி பழைய பாவத்திலும் இருக்காம அந்த பாவத்தை உதறி விட்டு எந்திரிக்கணும். அந்த விஷயத்துல நம்ம எந்திரிக்கணும். அதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். கர்த்தர்ட்ட கேட்கணும், கர்த்தாவே இந்த விஷயத்துல அடிக்கடி நான் தவறி விழுகிறேன். ஒரு இச்சையா இருக்கட்டும், ஒரு கோபமாகட்டும், ஒரு எரிச்சலாகட்டும், பொருளாதார விஷயத்துல ஆகட்டும், குடும்பத்தை கவனிக்கிறது, ஊழியத்துல ஏதாவது விஷயம் நான் தவறி விழுந்துட்டேன், என்னை இருந்து வெளியே எடுங்க ஏசப்பா, நான் எழுந்திருக்கணும்னு சொல்லி கர்த்தர்ட்ட உதவி கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட வசனத்தின் பிரகாரமாக அவர் உங்க வாழ்க்கையில வெளிச்சமா வருவாரு. நம்ம சோர்ந்து போயிடும், நான் தோத்து போயிட்டேன், இந்த பாவத்துல விழுந்துட்டேன், இவனை எதிர்க்கவே முடியாது சொல்லி நம்மளே நம்ம ஒரு இடத்துல ஒழிச்சுக்கணும். அப்படி இல்ல மறைச்சிக்கணும். அப்படி இல்ல அப்படிக்கு கர்த்தர் அந்த இருளில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க போறாரு. நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் வெளிச்சமா இருப்பான்னு சொல்லி பழைய பாவத்தை உதறி விட்டு எழுந்துங்க. கர்த்தர் உதவி செய்வார். நீதிமான் ஏழு தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான்னு கர்த்தர் சொல்றாங்க இல்லையா? அதே போல கர்த்தருக்கு பிரியமான நீ நடந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பழைய பாவங்கள், பழைய கோபங்கள், பழைய தவறுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து அந்த காரியத்திலிருந்து விடுதலை வைத்து திரும்பவும் எழுந்து கட்டுவார். உங்களை எழும்பி கட்ட முடியாது. கர்த்தர் உதவி செய்ய காத்திருக்காருங்க. கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, என்ன பார்த்து சிரிச்சவங்க, என்னை ஏழமா நினைச்சவங்க, இந்த சத்துருவ நினைச்சவங்க மத்தியில என் தலையை உயர்த்துங்க. நான் தோத்து போனவன் கிடையாது, நான் வாழ்க்கையில தோத்து போனவன் கிடையாது சொல்லி கர்த்தரை நீங்க கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். உங்க வாழ்க்கைக்கு எல்லா இருளையும் நீக்கி போட்டு வெளிச்சமாய் கர்த்தர் புதிய வாழ்க்கைய, புதிய ஆரம்பத்தை, புதிய வாசலை கர்த்தர் கொடுப்பாரு. விசுவாசத்தோட காத்துருங்க, அறிக்கையிடுங்க. கர்த்தர் வச்சிருக்கார், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான்னு சொல்லி அறிக்கையிடுங்க. நான் விழுந்தாலும் ஏந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் வெளிச்சமா இருப்பான்னு சொல்லி அறிக்கையிடுங்க. கர்த்தர் நிச்சயமா வாழ்க்கைக்கு எல்லா இருளையும் நீக்கி போட்டு பழைய பாவத்தை எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல திரும்பி எழும்பி மறுபடியும் உங்களை கட்ட வைப்பார். ஆமென். God bless you.